கனடாவின் தேர்தல் ஒருமைப்பாட்டு பணிக்குழு வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு. என்ன? A warning from Canada's Foreign Interference Commissioner. ஒரு ரகசிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்திய புலனாய்வுத்துறை ரோ உட்பட கனடாவில் உள்ள to Canada and is then able to direct those operations. கனேடிய பாதுகாப்பு முகமையின் கூற்றுப்படி It's downright irresponsible that the leader of the opposition. He has been strong voice against Khalistan movement. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி. கனடாவில் எதிர்வருகின்ற ஏப்ரல் 28 பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. கனடாவினுடைய அரசியலில் மற்றும் கனடாவினுடைய தேர்தலில் இந்தியா அவ்வாறு செல்வாக்கு செலுத்துது. அதாவது A warning from Canada's Foreign Interference Commissioner in January. New documents revealing India's alleged efforts to influence Canadian affairs. ஒரு கட்சி தலைவரை தீர்மானிப்பதிலும் எந்த கட்சி வெல்ல வேண்டும் என்றதிலும் இந்தியா எதற்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறது? இந்தியா மற்றும் இந்தியாவினுடைய உளவுத்துறை கனடா அரசியல் எவ்வாறு தங்களுடைய காய் நகர்த்தல்களை செய்கிறார்கள் என்பதை CSIS அதாவது கனேடியன் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் வந்து ஒரு ரகசிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கனடாவின் தேர்தல் அறிவிப்பு வெளியானதன் பின்னராக கனடாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பியர் பொலிவேர் அவர்களுடைய செக்யூரிட்டி கிளியரன்ஸ் சம்பந்தமான விவாதங்கள் எழுந்துள்ளன. ஏன் வந்து அவர் அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸை எடுப்பதில் பின் நிற்கிறார், அதுக்கு பின்னால் உள்ள விடயங்கள் என்னன்றதை பார்க்க போகிறோம். First reported by the Globe and Mail, Canada's intelligence agency believes Indian proxies helped fundraise and organize for Polyev. இந்த வீடியோ தொடங்குவதற்கு முன்னால் இந்த வீடியோவை லைக் செய்துவிட்டு பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு முதல் தடவையாக வாரீங்களா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடந்த மார்ச் 26 நான் BBC நாளிதழில் ஒரு செய்தியை வாசிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது இந்தியா வந்து கனடாவினுடைய அரசியல், அதாவது முக்கியமாக கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவரை தீர்மானிப்பதில் அதனுடைய பங்குகள் என்னென்ன இருந்ததுன்னு BBC ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. 2022 நடைபெற்ற கன்சர்வேட்டிவ் தலைவருக்கான தலைவர் போட்டியில் பியர் பொலிவேருக்கு சாதகமாக இந்திய உளவாளிகள், அதாவது இந்தியன் ஏஜென்ட்ஸ் வந்து சவுத் ஏசியன் கம்யூனிட்டி தெற்காசிய மக்களை அவர்கள் சார்ந்த மக்களை குறிவைத்து நிறைய ஃபண்ட் ரைசிங், அதாவது நிதிகளை வந்து திரட்டி இருக்கிறார்கள். மற்றது பியர் பொலிவேர் அவர்களை வெற்றி பெற செய்வதற்காக இந்திய உளவாளிகள் வேலை செய்துள்ளார்கள் என்றதுக்கான அறிக்கைகள் வந்து வெளியாகிருக்கின்றன. The allegations fueled fresh criticism from the other party leaders. If you care about democracy, you would get security clearance and find out as much as possible to protect our country. I find it downright irresponsible that the leader of the opposition, day after day, month after month, year after year, refuses to obtain his security clearance. எதிர்வருகின்ற 28 நடக்க இருக்கின்ற இந்த பிரதமருக்கான போட்டி இருக்குதானே, இந்த தேர்தலில் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எடுக்காத ஒரே ஒரு பிரதமர் வேட்பாளராக யார் இருக்கணும்னா அது பொலிவேர் அவர்கள்லாம் இருக்கிறார். ஏன் பொலிவேர் பயப்படுறாருன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போது மார்கானியாவே கனடாவினுடைய லிபரல் கட்சி தலைவராக இருக்கிறார் தானே. இதற்கு முன்னர் வந்து கனடாவின் பிரதமராகவும் லிபரல் கட்சியின் தலைவராகவும் இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பதவி விலகினார் அல்லவா. அதற்கு பிறகான இந்த பதவி போட்டியில் வந்து குறிப்பிடத்தக்க வகையில் ஒட்டவாவின் நேப்பியன் தொகுதியைச் சேர்ந்த சந்திர ஆர்யா என்ற இந்திய வம்சாலியை சார்ந்த ஒரு நபர் வந்து போட்டியிடுவதற்கான அந்த விருப்பத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த விருப்பமானது அந்த கட்சியினரால் நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு காரணம் என்ன சொல்லினோம்னா, the way for Mark Carney to run in the Nepean riding in Ottawa. A source tells CTV it's linked to a trip Arya took to India during the country's tensions with Canada last year. During that trip, Arya met with India's Prime Minister. According to sources, he did not communicate enough with Global Affairs Canada about that trip. சந்திர ஆர்யா என்ற நபர் வந்து குறிப்பாக இந்திய அரசுடனும் இந்திய உளவு அமைப்புடன் தொடர்புடையவராக இருக்கிறார் என்றதுக்கான ஆதாரங்கள் வெளியாக இருந்தது. அதுக்கான செய்திகளுமே இப்போது ஊடகங்கள் வெளிவந்திருக்கு. He has been strong voice against Khalistan movement, an issue that has stirred major controversy in Canada. His criticism of pro-Khalistani groups. குறிப்பாக இவர் ஒரு ஊடகத்துக்கு பேட்டியளிக்கல எப்படி கருத்தளிக்கிறார்னா, நான் ஏன் வந்து லிபரல் கட்சியினுடைய தலைவராக வரணும்னா இந்து கனடியர்களுக்கு முக்கியமான பிரச்சனைகளை நான் வெளிப்படையாக வாதிடுகிறேன். அதாவது இந்து கனடியர்களுக்கு தானே அவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தான் வெளிப்படையாக வாதிடுகிறேன். இரண்டாவது, காலிஸ்தானி தீவிரவாதத்துக்கு எதிராக தன்னுடைய கடுமையான மற்றும் தீவிரமான நிலைப்பாடுன்னு சொல்கிறேன். இப்போ இது எவ்வளோ ஒரு கேலி கூத்தான விஷயமா இருக்குன்றத பாருங்க. என்னடா ஒரு நாட்டில் ஒரு கட்சியின் தலைவராக இங்கே வரணும்னா கனடியர்களுக்கும் கனடா மக்களுக்கும் சேவை செய்வேன்னு தான் சொல்லணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், ஒரு வெறுப்பரசியலை இங்கே கொண்டாடுற இந்தியாவில் இருக்கிற மாதிரி இந்திய கனேடியர்களுக்காக தான் வேலை செஞ்சுருக்கிறேன், அவர்களுக்காக தான் நிற்கிறேன் என்றும் காலிஸ்தானியர்களுக்கு எதிராக தான் பேசுவேன்னு சொல்கிறார். அப்போ இவர் என்ன செய்கிறான்னா, பஞ்சாபிகள் எல்லாரும் வந்து காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இல்லை,
அதில் குறிப்பிட்ட மக்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு எதிராக இந்த இந்து கனேடியர்களை வந்து திசை திருப்பி இந்த வெறுப்பரசியல் மூலமாக இந்தியா போல இங்கேயும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே பியர் பொலிவேர் பயப்படுற விஷயம் என்னென்னா, செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இந்த நடைமுறைகள் ஆரம்பிக்கும் போது பொலிவேர் அவர்களுக்கு தெரியாது. அவர் விரும்பியோ விரும்பாமலோ அவருக்கு தெரியாமலோ அவரை வெற்றி பெற செய்வதற்காக இந்திய உளவாளிகள் ஏதாவது செயற்பாடுகளை செய்திருக்கலாம், நிதி திரட்டல்களை செய்திருக்கலாம். சரியா? அப்போ இதெல்லாமே பின்னால் தெரிய வரையில் இவர்கிட்ட பிரதமர் வேட்பாளராக நிற்கிறதும் இவற்ற கட்சிக்கான வாக்குகளும் இவர் பிரதமராக வர்றதும் வந்து ஒரு ஆட்சியை பிடிப்பதும் கேள்விக்குறியாகும் என்ற ஒரு பயமும் அவருக்கு இருக்குது. We talk about security clearance. Can you be precise? What are we talking about? Yeah, Adrian, there's different levels of clearance and not everyone has access to them. In fact, most MPs don't have them. Not even all cabinet ministers have them or need top secret or classified security clearance. This would include things like highly sensitive information about national security threats, foreign interference, terrorism from either individuals or state actors, and it could include how the intelligence was gathered from sources working for other countries, maybe trying to influence MPs. The Foreign Interference Inquiry report recommended that all leaders get this top secret clearance because they have unique powers and responsibilities in terms of determining who can be a candidate. All of them did, except Pierre Poilievre, and contrary to the suggestion that his clearance from when he was a cabinet minister in 2015 is still relevant, top secret clearance actually expires after 5 years. இங்கே பிரச்சனை என்னென்னா, நான் முதல்ல சொன்னது அந்த சந்திர ஆரியான்ற ஒரு நபர், இவர் வந்து கனடியர்களுக்காக தான் லிபரல் கட்சி தலைவர் அவர் வந்து சொல்லல, கனேடிய இந்துக்களுக்காகவும் காலிஸ்தானியர்களை அழிப்பதற்காகவும் தான் சொல்கிறார். கனடாவுக்கு அந்த பிரச்சனை அது இப்போதைக்கு. கனடாவுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை டொனால்ட் ட்ரம்பை யார் சமாளிப்பார்கள்ன்றது. இங்கே பிரச்சனையே இந்தியர்கள் எங்கு சென்று வாழ்ந்தாலும் அந்த நாட்டின் சூழல் கலை கலாச்சாரத்துடன் இணையாமல் தனித்து இயங்குவார்கள். அதுதான் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்றது அவர்களுடைய நாட்டில் நடக்கக்கூடிய மலினமான அரசியல், அதாவது இனவெறுப்பு, மத வெறுப்பு, மொழி பிரச்சனை இருக்குதானே, இது எல்லாத்தையும் எங்கெல்லாம் நாடுகளுக்கு செல்லினோ அங்கேயும் இதே மலினமான அரசியலை செய்வதும் தான் அந்த மக்களை, எல்லா மக்களையும் நாங்கள் போல சொல்ல முடியாது இந்தியர்களை, ஆனால் வேற்று நாட்டு மக்களுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் தனித்து தெரிவதற்கும் அவர்களை மக்கள் வெறுப்பதற்கும் காரணம் இதுதான். நாட்டினுடைய சூழ்நிலைகளோடு ஒன்றித்து வாழ மாட்டாங்க. கனடாவுக்கு வந்தால் கனடியர்களாக வாழ மாட்டார்கள், அமெரிக்கா போனால் அமெரிக்கர்களாக வாழ மாட்டார்கள், எங்கே போனாலும் இந்தியர்களாக வாழ்வதுதான் அவர்களுடைய பழக்கமாக இருக்கிறதா இங்கே பிரச்சனை. இந்த சந்திர ஆரியான்றவர் யார்ன்றது தெரிந்த பிறகு கனடாவினுடைய இப்போது லிபரல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மார்கானி என்ன செய்தாருன்னா, அவற்ற தொகுதியில், அதாவது நேப்பியன் தொகுதியில் வெஸ்ட் தொகுதி, நேப்பியன் வெஸ்ட் என்ற தொகுதியும் இருக்குது, நேப்பியன் தொகுதியும் இருக்குது. இந்த ஒட்டவாவின் நேப்பியன் தொகுதியில் இப்போது மார்கானி அவர்கள் போட்டியிடுகிறார். அதாவது மார்கானி அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்குது, எங்களுடைய கட்சிகளில் இருந்து கொண்டே இந்தியாவுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் என்றது. கனடாவுடைய எலெக்ஷன் இன்டெகிரிட்டி டாஸ்க் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய கனடாவின் தேர்தல் ஒருமைப்பாட்டு பணிக்குழு வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு. என்ன சொல்லினோம்னா, சீனா, ரஷ்யா, இந்தியா இதை சேர்ந்த புலம்பெயர்ந்தவர்களை குறிவைத்து செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆன்லைனில் தவறான செய்திகள் பரப்பப்படும். இதன் மூலமாக தேர்தலில் மக்களை வந்து தவறாக வழிநடத்தக்கூடும், தவறாக தேர்தல் பிரச்சாரம் நடக்கக்கூடும்ன்றதை வந்து கனடாவின் தேர்தல் ஒருமைப்பாட்டு பணிக்குழு வந்து எச்சரித்திருக்கு. Corporate Records shows it owns Alberta-based A2N Energy, among other companies, and the New Delhi Times, which a European Union watchdog connected to disinformation campaign. மக்கள் என்ன செய்யணும்னா, எந்த செய்தி உங்களுக்கு வந்தாலும் அதை உடனே பகிர்றதை நிறுத்திவிட்டு அந்த செய்தி உண்மையானதா சரியானதான்றதை தெரிந்து வந்து நீங்கள் அந்த செய்திகளை வந்து பகிர வேணும். ஏனென்னா இந்த கட்சி வரணும், இந்த கட்சி வரக்கூடாதுன்றதுல ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரு விருப்பம் இருக்குது. இந்தியா கேன் கன்சர்வேட்டிவ் வரணும் என்று விரும்புகிறார்கள் என்றதை வந்து வீடியோன்ற கடைசியில் பார்க்கலாம். அடுத்ததாக கனடாவின் பாதுகாப்பு ஆய்வு முகமை, அதாவது கனேடியன் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், இந்த கனேடிய பாதுகாப்பு முகமை வந்து என்ன சொல்லியிருக்கண்டா, கனேடிய தேர்தலில் இந்த இந்தியாவின் தலையீடு எப்படி இருக்கண்டா, கனேடிய பாதுகாப்பு முகமையின் கூற்றுப்படி இந்திய புலனாய்வுத்துறை ரோ உட்பட கனடாவில் உள்ள பஞ்சாப் குடியேற்றவாசிகள் மற்றும் அரசியல்வாதிகளை செல்வாக்கு செலுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. ஓடூலின் முன்னாள் கன்சர்வேட்டிவ் தலைவர் போட்டி இருக்குல்ல, அந்த போட்டியில் கூட இவர்கள் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் ஓடூலின் தேர்தல் பிரச்சாரத்தை சீர்குலைத்ததாக இந்தியா மீது இந்த கனேடிய தேசிய பாதுகாப்பு முகமை குற்றஞ்சாட்டியுள்ளது. அது மட்டுமன்றி பஞ்சாபிய வாக்காளர்களை தூண்டி அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்துள்ளது. அதாவது இவர்கள் என்ன செய்யணும்டா, பேசிக்காக காலிஸ்தானிகள் சொல்லி இந்து வாக்காளர்களையும், அதாவது இந்திய இந்து வாக்காளர்களையும் பஞ்சாபி வாக்காளர்களையும் மோத வைக்கிறார்கள். 2023 சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஹர்தீப் சிங் நிஜார், காலிஸ்தான் ஆதரவாளராகவும் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய ஒருவரை கொலை செய்தமை என்ற குற்றச்சாட்டும் ரோமில் சுமத்தப்பட்டிருக்கு, இந்தியா மீது சுமத்தப்பட்டிருக்குது.
கடந்த ஜூன் 2024 கனேடிய தேசிய பாதுகாப்பு முகமை ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்குது. இந்தியா இன்றும் கனடாவில் உள்ள காலிஸ்தானியர்களை கண்காணித்து வருகிறதுன்றது. Ankit Srivastava applied for permanent residency in Canada in 2014 through his wife, a Canadian citizen. A report from the Canadian Security Intelligence Services, released to Global News in court files, shows CSIS alleges Srivastava told Canadian officials he was approached by India's domestic and foreign intelligence services, that the Foreign Intelligence Service tasked him to covertly influence Canadian government representatives and agencies on behalf of the Indian government, and that he was to provide financial assistance and propaganda material to politicians to exert influence over them. இங்க கேள்வி என்னன்னா, உங்களோட நாட்டு பிரச்சனையை உங்களோட நாட்டு போர்டருக்கு வச்சிருந்தா பிரச்சனை இல்லை, அதை வேறொரு நாட்டில் கொண்டு வந்து ஒவ்வொரு நாட்டு அதே ஒரே நாட்டு மக்களையே ரெண்டா பிரித்தாளும் சூழ்ச்சி மாதிரி அரசியல் செய்து வெறுப்பரசியலை இங்கே செய்ய முனைகிறார்கள். ஒலிவர் பயப்படுற விஷயம் என்னென்னா, இந்திய உளவுத்துறையின் செயற்பாட்டால் தான் நான் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவராக வந்தேன்ன்றது வந்து அவருடைய செக்யூரிட்டி கிளியரன்ஸில் தெரிய வந்துட்டா அவரால் வந்து என்ன சொல்கிறது பிரதமர் ஆகிறன்ற மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். இந்த ஒரு பயம் வந்து கன்சர்வேட்டிவினுடைய தலைவருக்கு இருக்குது. நான் வந்து இதை அவரை பிழை சொல்லும் வகையில் சொல்லலை. என்னென்னா அவருக்கு தெரியாது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கோ நடக்கலையோ. ஆனால் அவர் வர வேண்டுமென்னு இந்தியா விருப்பப்பட்டு இந்திய உளவுத்துறை இந்த ஒரு நடவடிக்கை செய்திருந்தா இப்போ அதே அவருக்கு ஒரு ஆப்பா அமைஞ்சிருக்கு. இப்போ இந்திய உளவுத்துறை செய்த முட்டாள்தனம் என்னென்னா, இப்போ இந்த விடயம் வந்து வெளியில் தெரிய வரையில அது வந்து கன்சர்வேட்டிவ் தலைவருக்கு தான் ஆபத்தாக முடியுமன்றதை வந்து அப்போ அவர்கள் சிந்திக்கவில்லை. இந்த கனேடிய தேசிய பாதுகாப்பு முகமையின் அறிக்கையின்படி எந்த அளவு இந்தியா மற்றும் அதன் உளவுத்துறை தனது செயற்பாடுகளை கனேடிய மண்ணில் வந்து விஸ்தரித்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவை பின்புலமாக கொண்ட அல்லது இந்தியாவை பிறப்பிடமாக கொண்ட பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது கனேடிய அரசியலில் உள்ளார்கள். இவர்கள் எல்லாருமே வந்து உண்மையிலேயே கனடாவுக்கு துரோகம் செய்கிறார்களா, அதாவது கனடாவுக்கு வேலை செய்யாமல் கனடாவுக்கு உளவு வேலை செய்யக்கூடிய இந்திய ஏஜென்ட்களாக இருக்கிறார்களா? You have someone who's involved in these sorts of operations coming to Canada and is then able to direct those operations from inside of the country. That's hugely problematic for us and for the communities that are being targeted by these operations. மக்கள் வந்து இந்த எல்லா இந்திய எம்பிக்கள் மீதும் ஒரு சந்தேகம் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றா இவர்களுடைய அடிப்படை பிரச்சனையை வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே இந்தியர்களாகவே வாழ்வார்களே தவிர அந்த நாட்டுக்கு வந்து உண்மையாகவும் நேர்மையானவர்களாகவும் எப்பவும் இருக்க மாட்டார்கள். இது நான் யாரை சொல்கிறேன்டா, இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை சொல்கிறேன். ஏனென்றா அவர்கள் ஒரு கலாச்சாரத்தோடு ஒன்றி வாழ்ந்தால் வந்து அந்த மக்கள் மீது யாருமே விமர்சனம் வைக்க போகிறது இல்லை. ஆனால் இவர்கள் மாறாக என்ன செய்யணும்னா அதே நாட்டில் வந்து இருந்து கொண்டு அதே நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேறே ஒரு கவர்மெண்ட், அதாவது அவர்கள் பிறந்த நாட்டுக்கு உளவு வேலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்தி வந்து மக்களை விழிப்புணர்வடைய செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது சாதாரண செய்தி இல்லை, இது பிபிசின்றது சாதாரண ஊடகம் இல்லை, அதில் கவர் செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் கனடாவினுடைய தேசிய பாதுகாப்பு முகமையின் அறிக்கை கூட சொல்லுது கனடாவில் இந்திய அரசு மற்றும் ரோவினுடைய செயற்பாடு இருக்கிறதுன்றதும், இந்தியா மட்டுமல்ல சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய செயற்பாடுமே கனடாவில் இருக்கின்றதையுமே இதில் மூலமாக தெரிய வருது. நான் இறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து, நான் இது இந்தியர்களையோ இந்தியாவையோ குறித்து பேசுகிற விஷயமா இருக்காது. இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் வந்து இந்தியர்கள் எங்கே போனாலும் மறுக்கப்படுகிறார்கள்னு பார்த்தா, அந்த நாடு அதாவது இந்தியாவே வெறுப்புணர்வால் கட்டமைக்கப்பட்ட நாடு. இந்தியா வந்து 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதாவது என்ன சொல்கிறது சமஸ்தானங்களாக இருந்தது. அந்த சமஸ்தானங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு நாடாக உருவாக்கினது யாருன்னு பார்த்தா பிரிட்டிஷ்காரர் தான் உருவாக்கினேன். அப்படி ஒரே நாடாக மாறைகளில் அங்கே இந்து முஸ்லீம் பிரச்சனை வரைகளில் முகமது அலி ஜின்னா வந்து ஒரு நாடை தானாக பிரித்து கொண்டு ஓட்டார் தனக்கண்டு. இங்கால இருக்கிற நாடு வந்து ஹிந்து ராஷ்டிரான்னு சொல்லுவாங்களா, அதாவது இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுன்றதால அந்த நாடு ஒரு பல சமஸ்தானங்கள் ஒன்றிணைந்த ஒரு நாடாக இருந்தது. ஒவ்வொரு மொழி, அதாவது 1200க்கும் மேற்பட்ட மொழியை நினைக்கிறேன், பல்லாயிரக்கணக்கான மொழி பேசக்கூடிய பண்பாடு உள்ள மக்கள் இருக்கிறோம். வடக்குக்கு தெற்குக்காரரை பிடிக்காது, தெற்குக்கு வடக்குக்காரரை பிடிக்காது. கர்நாடகாக்காரன் வந்து காவிரி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு தரமாட்டான், தெலுங்கானாக்காரன் வந்து கிருஷ்ணா நதி நீரை தமிழ்நாட்டுக்கு தரமாட்டான், கேரளக்காரர் வந்து மருத்துவ கலையை கொண்டு வந்து திருநெல்வேலியில் தமிழ்நாட்டில் கொட்டுவாங்க. இப்படி ஒருத்தர் வந்து வெறுப்புணர்வும், அந்த வெறுப்புணர்வு தான் நாங்கள் அரசியலாகவே நடந்து கொண்டிருக்கு. இந்து முஸ்லீம் பிரச்சனை, இருமொழி கொள்கை, 3 மொழி கொள்கைன்னு சொல்லி ஹிந்தியை திணிக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒருத்தர் வந்து அழிக்கிற மனநிலையில தான் அங்கே வந்து இந்தியாவில் வந்து வெறுப்புணர்வு வந்து நார்மலைஸ்ட் ஆனது, அதாவது இயல்பாக்கப்பட்டதாக இருக்குது. ஒருத்தர் மீது ஒருத்தர், அதாவது தெலுங்கனுக்கு தமிழனை பிடிக்கா, தமிழனுக்கு கன்னடனை பிடிக்க, கன்னடன் வந்து என்ன சொல்ல காவிரி நதி நீ பிரச்சனை வருதுன்னா அங்கே போகிற லோரி டிரைவரில் நிப்பாட்டி அங்கே அடிக்கிறது. அப்போ ஒருத்தரை பிடிக்காது, இந்த வெறுப்புணர்வு வந்து நார்மலைஸ்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புலேருந்து வர்ற மக்கள் வந்து அமெரிக்காவிலேயோ கனடாவிலேயோ இந்த வளர்ந்த நாடுகளில் வாழும்போது அங்கே
இங்கே இருக்கிற மக்கள் வந்து எமோஷனல், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு உணர்வுகள் சம்மந்தப்பட்ட மக்களாக இருக்கணும். ஒவ்வொரு மனிதனை மதிக்கக்கூடிய இனவர் என்ற தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணக்கூடிய மக்களாக இருப்பினும், அதாவது இயல்பான மக்களாக இருப்பினும். ஒரு வெறுப்புணர்வு இயல்பாக்கப்பட்ட ஒரு இடத்துலேருந்து வர்ற மக்களால் இங்கே இணைந்து வாழ முடியாது. அடுத்தது இங்கே இருந்து கொண்டு, அதாவது இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருந்து கொண்டு இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிறது அது சட்டப்படி குற்றம், அது ஒரு தேச துரோகம். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பொலிவேருக்கு பெரிய சிக்கல்களை 2 நாடு உருவாக்கி வச்சிருக்கு. முதலாவது வந்து அமெரிக்காவுடைய ட்ரம்ப் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறார். அதாவது ட்ரம்ப் அழுத்தம் மூலமாக பொலிவேற்ற செல்வாக்கு குறைந்தது. இரண்டாவது 2022 அவருடைய கட்சி தலைவர் தேர்தல் இருக்குது தானே, அந்த தலைவர் தேர்தலில் பொலிவேருக்கு தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ இந்தியா செய்த உதவியால் இப்போ அவர் வந்து கிளியரன்ஸ் எடுக்க முடியாமல் ஒரு தர்ம சங்கடத்தில் இருக்கிறான்றதான் இந்த செய்தி மூலமாக தெரிய வருது. இது தொடர்ந்து எவ்வாறு டெவலப் ஆகுது, இந்த நியூஸ் இந்த மாதிரி வளருதுன்றதை நாங்கள் பார்ப்போம். எதற்காக கன்சர்வேட்டிவை இந்தியா ஆதரிக்கிறதுன்னு பார்த்தா லிபரலுக்கும் இந்தியாவுக்கும் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே நடந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். லிபரல் கட்சி வந்து தன்னுடைய கனடாவுக்கான டிப்ளமேட்ஸ், அதாவது இந்த பிரதானிகளாக இருக்கக்கூடிய மக்களை வந்து திருப்பெடுத்து கொண்டது, இந்தியாவிலேருந்து திருப்பெடுத்தது. இந்தியாவும் கனடாவுக்கான இந்திய டிப்ளமேட்ஸை வந்து திருப்பெடுத்தது. உறவு வந்து சரியா இல்லை. ஆனால் இப்போ மார்கானி அதை சரி செய்ய முனைகிறார். ஆனால் உள்ளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கல, என்ன சொல்ல, ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டே, அதாவது கனடா உளவு பார்க்குற நாட்டையே அந்த உறவை திருப்பி செய்கிறன்றது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோக்கான நியூஸை வந்து கீழே போடுறேன், நீங்களும் இந்த செய்தி சம்மந்தமாக போய் வாசிக்கலாம். இந்த கனேடிய தேசிய பாதுகாப்பு முகமே இருக்குது தானே, இது இந்த அறிக்கையை நீங்களும் போய் வாசிக்கலாம். எவ்வாறு இந்தியா கனடாவின் அரசியலை செல்வாக்கு செலுத்துன்றதை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற நான் சாருஜன். நன்றி, வணக்கம்.